கேட் சென்சார் பிரச்சனை இல்ல. என்னோட ஸ்லிப்பர்ஸ்லயே எந்த ப்ராப்ளமும் இல்ல. என்னோட கிளாசெட்லயே எதுவும் விழாம இருக்கு. இன்னைக்கு உண்மையிலே ட்ரபிள் ஃப்ரீ கேட் ஃப்ரீ டே. இதனால பயப்பட தேவையில்லை. ஏதோ குட் மார்னிங். என்ன Dress போட்டுட்டே குளிச்சிட்டு வரியா? ஆமா, அழுக்கா இருந்தது, அதனால டைம் சேவ் பண்ண முடிவு பண்ணேன். அப்படிதான் எப்பவும் அறிவை பயன்படுத்தணும். எங்க எப்படி போட்டு தரணும் சொல்லுங்க. ஒன் சைடு ஃப்ரை பண்ணுங்க. கேட்டோட போர்ஷன் என்கிட்ட சேர்ந்து வந்திருக்கு. மாடியில இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரியா? எது உடைஞ்சிருக்கு? நான் எதையும் உடைக்கல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல கூப். நீ ரொம்ப மனசு கஷ்டப்பட்ட மாதிரி தெரிஞ்சது, அதுக்காக உனக்கு ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர். உன் வயசுல நான் ஒரு மரத்தால பண்ண ஏரோப்ளேன் வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பேன். அதுக்கு பேரு பர்டன் பர்கர் ஸ்பெஷல். அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் நான் தினமும் அதை வானத்துல பறக்க விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போதான் அது சம்பவம் நடந்தது. பர்டன் பர்கர் ஸ்பெஷல் நான் கடைசியா பார்த்தது அப்போதான். மிஸ்டர் கேட், நீங்க எங்கயாவது பாத்தீங்களா? பீச் பிளாங்கெட் விளையாட அது தேடிட்டு இருக்கு. செல்லம், அது எங்கயாவது படுத்து குட்டி தூக்கம் போட்டுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சதுன்னா. ஏய் கூப், இந்த ஹெலிகாப்டர் நாம ரிமோட் கண்ட்ரோல் மூலமா பறக்க விடலாம். என்ன சொல்ற? ஆல் ரைட். டெனிஸ், ரெஸ்கியூ டியூட்டிக்கு பர்டன் பர்கர் பேஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணு. கூல். ஐ மீன் ஐ மிஸ்டர் கேட், மிஸ்டர் கேட். ஹோ டாடி, மிஸ்டர் கேட் எங்க இருக்கு தெரியல. கவலைப்படாதடா செல்லம், அது வந்துரும். இது கவனி டெனிஸ். பொம்மையை தட்டினது யாருன்னு லேடி மன்சனுக்கு தெரியாது. டேஞ்சர் கூப், டேஞ்சர். அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால பறக்குது. என்னோட ஹெலிகாப்டர் பறக்கும்போது ஓல்ட் லேடி அதை பிடிக்க முடியாது. இங்க பாரு, புரிஞ்சுக்க. அந்த ஓல்ட் லேடி மன்சனை பத்தி அவ்வளவு சீப்பா எடை போட்டுறாத. பிரச்சனையை தவிர்த்துட்டேன். இந்த ஹெலிகாப்டருக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பாக்குறேன். உட்காந்து போது அருமையான சீட்டு தான். ஹெலிகாப்டருக்கு ஒண்ணும் ஆகல. ஹெலிகாப்டர் கண்ட்ரோல் பண்ண முடியலையே. அது நோ மேன்ஸ் லேண்டுக்கு போயிட்டு இருக்கு. என்னோட அழகான பூச்செடிங்க, நீ வந்து என் கையில கிடைச்சா உன்னை என்ன பண்ற பாரு. என்னைய சுத்தி சுத்தி விளையாட்டு காட்டுறியா? மாட்டிக்கிச்சு. மறுபடியுமா இப்படி? மாட்டிக்கிச்சு. என்னோட பர்டன் பர்கர் ஸ்பெஷல். அதுக்கு நீ என்ன பேரு வேணும்னாலும் வச்சுக்க. இனிமே அதை நீ ஜென்மத்துல பார்க்க முடியாது. நீங்க சரியான பாட கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிற பர்டன் பர்கர்ஸ். இனிமே உங்களோட பொம்மை என் இடத்துக்கு வந்ததுன்னா அது எனக்கு தான் சொந்தம். ஹாய் மில்லி. ஹாய் மிஸ்ஸஸ் மன்சன். அந்த ஹெலிகாப்டருக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிடு கூப். டெனிஸ், என்னோட ஹெலிகாப்டரையும் டாடோட பர்டன் பர்கர் ஸ்பெஷலையும் திருப்பி எடுக்க போறேன். அதுக்கு நீ ஹெல்ப் பண்ண
பர்டன்பர்க். ஓ ஹலோ மில்லி, உன்னோட ஷட்டில் காக் உனக்கு வேணுமா? ஆமா கொடுங்க மிஸ்ஸஸ் மான்சன். இது பாரு, ஒவ்வொரு தடவையும் ரெஸ்பான்ஸ் டைம் கரெக்டா 17 செகண்ட்ஸ். ஓகே, இன்னொரு தடவை. ஷட்டில் காக் அடிக்கிறதா இருந்தா நம்ம தோட்டத்துக்குள்ள மட்டும் அடிக்கிறியா? போதும் போ. கேம் முடிஞ்சது. ஓ நீதானா? சரி, உள்ள அடிச்சல, இனிமே அது உன் கண்ணுக்கே கிடைக்காது. அதுக்கு டாடா சொல்லிடு. எஸ், இங்கதான் இருக்கியா மிஸ்டர் கேட்? நம்ம ரெண்டு பேரும் போய் ஷட்டில் காக்க விட நல்ல கேம் விளையாடலாம். அப்படித்தான். எந்த பூச்சி போட்டு உள்ள நுழைய முடியாம இது தடுத்துரும். என்ன தடுக்க முடியாது. கூப், தூங்குறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. வரேன் டாட். ப்ரோசீட் பண்ண ரெடியா? யா, ஆனா முதல்ல மோஷன் சென்சாரை கவனிச்சுக்கணும். நைஸ் ஷாட். போலாம் வா. இரு, இந்த பொம்மையோட கண்ணெல்லாம் ஏன் வித்தியாசமா இருக்கு? இது லேசர் அலார்ம் மிஸ். ஓ, அந்த ஓல்ட் லேடி ஹைடெக்கா செக்யூரிட்டி வச்சிருக்காங்க. ஜெரோனிமோ சகடாஷ். நான் இமேஜின் பண்ணதோட பிக்கா இருக்கு. அந்த லேடி மத்தவங்களோட சந்தோஷத்தை நாசம் பண்ணிட்டு வராங்க. எல்லாம் இங்க இருக்கு. இது பாத்தியா? இது கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் ஓல்டா இருக்கணும். ஏன் ஹெலிகாப்டர்? கம் ஆன். ஆல்ரெடி மான்சனும் கிரவுலரும் வரதுக்கு இன்னும் 17 செகண்ட்ஸ் தான் இருக்கு. டாடியோட ஸ்பெஷல் எடுத்துக்காம நான் இந்த இடத்துல இருந்து வர போறதே இல்ல. அங்க பாரு, ஃபயர் ஒர்க்ஸ். 3 2 1 நமக்கு ட்ரபிள் தான். கொள்ளக்காரங்களா, வெளியில வாங்க, வெளியில வாங்க. யாரா இருந்தாலும் வெளியில வாங்க. ஓ, இங்க என்ன நடக்குது? ஓல்டு லேடி மனுஷனோட ஷெட்டுக்குள்ள நுழைஞ்சவனோட நிலைமையை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. டாடி, அது நம்ம கோபோ டெனிஸா. என்னது? ஓடுங்க பசங்களா, உங்களுக்கு எந்த ஆபத்து வராம இருக்கணும்னா ஓடிடுங்க சீக்கிரம். இந்த எங்க அப்பா கிட்ட கொடுத்துரு. ஆனா நீ என் கூட வரலையா? ஹெலிகாப்டர் ரெண்டு பேரும் தூக்காது. நான் அப்புறமா வரேன். மரியாதையா கீழே வந்துரு, இல்லனா தேங்க்ஸ் மிஸ்டர் பாட்டன்பர்கர். இந்தாங்க, இது உங்களோடது. என்னோட பர்டன்பர்கர் ஸ்பெஷல். வா வா, என்கிட்ட வா. ஏய். என்னது? ஓ மேன். பர்டன்பர்கர் ஸ்பெஷலை மறுபடியும் பறக்க விட வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னோட பால், என்னோட கைட். என்னோட பைக். அந்த பொம்மை எல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. எல்லா பொம்மையும் என் தோட்டத்துல விழுந்தது, அதெல்லாம் எனக்கு சொந்தம். திருப்பி கொடுத்துருங்க. உங்க ஷெட் உடைஞ்சதுக்கு சாரி மிஸ்ஸஸ் மான்சன். நீ இங்க இருக்கியா மிஸ்டர் கேட்? அந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் நல்லா வேடிக்கை பாத்தியா? ஹெலிகாப்டர் ரொம்ப பிரமாதமா ஓட்ட கூப். ஆனா உங்களோட பிளேன் உடைஞ்சிருச்சுப்பா. பரவாயில்ல,
ஆனா அது கடைசியில பெரிய சாதனை செஞ்சிருக்கே. அதோட இந்த நகரத்து மக்கள் தங்களோட சின்ன வயசுல தொலைச்ச பொம்மைகள் எல்லாத்தையும் மீட்டு கொடுத்திருக்கே. கோபம் வந்த சாண்டா கிளாஸ் மாதிரி நீ பண்ணிருக்க. அதுக்காக உண்மையிலேயே நான் உன்னை பாராட்டணும்.